ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இங்கே விஜய் அப்படியே யோசிச்சுனே இருக்கிறாரு. ஏன் இவ ஃபோனையும் ரீச் பண்ண முடியல, ஏதோ இங்கே தப்பாக நடக்குதுன்ட்டு விஜய்க்குள்ளே ஒரு உள் மனசு காவேரியை நினச்சினே இருக்குது. ஏன்னா காவேரியோட புரிதலும் விஜயோட புரிதலுமே 2 பேரும் அவ்வளோ அழகாக கேட்ச் பண்ணுவாங்க. இங்கே ஃபோன் எடுக்காததும் மெசேஜ் பார்க்காததும் காவேரிக்குள்ளே ஏதோ நடந்திருக்கு, இங்கே ஏதோ யாரோ சொல்லியிருக்கிறாங்கன்னு விஜய் அப்படியே ஆணிதரமாக கெஸ் பண்ணுறாரு. பார்த்தியா, அதுதாங்க ஒரு மனைவிக்கு ஏதாவது ஒன்றுனா உயிர் காதல் நான் அழகாக அந்த கோர்வையாக சேர்ந்து யோசிக்கிறார். பார்த்தியா, இப்போ போகலாமா, இல்லை இப்போ அவங்க அம்மா இருப்பாங்க, அவள் பயப்படுவா, இந்த டைமில் குழந்தைக்கு டிஸ்டர்ப் ஆகும், ஆனால் அவள் தூங்குறான்ட்டு தான் போனா, ஒரு வேளை குழந்தைக்கு ரெஸ்ட்டு வரணுன்ட்டு தூங்கி கூட இருக்கலாம், செல்ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு. விஜய், நீ ஏன்டா இந்த மாதிரிலாம் தப்பாக நினைக்கிற, உன் ஃபோனை போய் காவேரி போய் எடுக்காத இருப்பாளா, சேன்ட்டு அப்படியே விஜயே அவரே ஒரு கூல் டவுன் பண்ணின்னு போகிறாருங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை, காவேரி நிஜமாகவே விஜயோட ஃபோனை அவாய்ட் பண்ணுறாங்க. அது விஜய்க்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும், எப்படி இருக்க போதுன்னு பார்க்கும் போதே ஐயோ, வீக்கா ஃபேன்ஸாக இருந்து நான் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறேங்க. நீங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.